எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் தி லார்ட். நம் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறேன். நம் கர்த்தர் நல்லவர். ஆதலால் தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் அவரையே இந்த உலகத்தில் உலக இரட்சகராக அனுப்பினார். ஆதலால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உண்மையும் உத்தமமாக மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்ந்தால் நிச்சயமாக மெய்யான விடுதலையான வாழ்வு உண்டு. இவை வேத வார்த்தையின்படி சத்தியம். இந்த நாளில் எண்ணாகமம் 9:23 வசனம், இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ளது. இதை அவதானித்து படித்து பாருங்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள், கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்து கொள்வார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு தேவன் பாலும் தேனும் உள்ள தேசத்தை தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்து மோசேயை தலைவராக கொண்டு அவர்களை விடுதலை செய்தார். இந்த வனாந்தரத்தில் கூட அவர்கள் தங்களுடைய சுய வழியின்படி நடக்கவில்லை. அப்படி நடந்தவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே தொடர்ந்து அவரை நம்பி வாழ்ந்தவர்கள் தான் கானான் தேசத்துக்குள் சென்றார்கள். பழைய ஏற்பாட்டிலே இந்த புத்தகத்திலே திருஷ்டாந்தமாக எழுதப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பார்க்கும் போது, இப்பொழுது இந்த கடைசி காலத்தில் இயேசு உலக மக்களை மீட்டு ரட்சிக்கும்படி ஒரு ரட்சகராக வந்தார். சபைக்கு தலைவர் இயேசுதான். அவர் காட்டிய வழியில் நாங்கள் நித்தமும் நடந்தால் மட்டும்தான் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் எங்கள் வாழ்க்கையில் சுதந்திரித்து கொண்டு அவருக்கு சாட்சியாக வாழ முடியும். நாங்கள் அவருக்கு கீழ்ப்படியாமல் எங்கள் சுய எண்ணப்படி வாழ்ந்து கொண்டு நாங்கள் போகிற வழியிலே போய்கொண்டு உலகம் காட்டிய, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இப்படிப்பட்ட பலவித ஊடகங்களுக்கூடாக இந்த உலக ஜனங்கள் தங்களுக்கு தெரிந்த ஞான அறிவை ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள். அதை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை அசட்ட பண்ணுகிறவர்கள் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடப்பதன் நிமித்தம் குறைவுகளோடும் நோய்களோடும் பலவீனங்களோடும் தான் வாழ்வார்கள். ஏனென்றால் வேத வார்த்தை சத்தியம். வேத வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள். பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி, தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்து எங்களை வழி நடத்துகிறார். ஆதலால் அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து வாழ வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய, அதாவது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக எங்களுக்கு வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் எங்களுக்கு ஆலோசனை தருகிறார். இந்த தேவ வார்த்தையை போதிக்கிறார். அவர் எங்களுக்கு நாங்கள் போக வேண்டிய பாதையை கூட காட்டுகிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்தால் மட்டும்தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். மற்றபடி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சில காலம் கீழ்ப்படுகிறது, சில காலம் கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் நிச்சயமாக வெட்கப்பட்டு போவது வேத வார்த்தையின்படி சத்தியம். சத்தியம் நேற்றும் என்றும் மாறாதது. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் போது நாங்கள் யாரோடு வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. உண்மையாக திராட்சை செடியாகிய செடியிலே இணைக்கப்பட்ட கொடிகளாக நாங்கள் இருந்தால் நிச்சயமாக மிகுந்த கனி கொடுக்க முடியும். வருடங்கள் பிறப்பதனால் மட்டும் ஒரு ஆசீர்வாதங்களுக்கு கிடைக்கும் என்று இல்லை. நாங்கள் உண்மையும் உத்தமமாக மனம் திரும்பி இயேசுவிடம் வந்தால்தான் சகல நாட்களிலும் ஆசீர்வாதமான வாழ்வு உண்டு. நாங்கள் இரவு பகல் என்று பாராமல் ஜெபித்து கொண்டு அழுது கொண்டு தேவனிடத்தில் சென்றால் நிச்சயம் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஒரு மாய்மால நம்பிக்கையை நாங்கள் நம்பக்கூடாது. ஏனென்றால் தேவன் எங்களை அழுது புலம்பும்படி அழைக்கவில்லை. தொடர்ந்து நாங்கள் மீறுதல், அக்கிரமம், பாவம் செய்தால் அதன் நிமித்தம் அழுது புலம்பி அறிக்கை செய்து தேவனிடம் வரலாம். ஆனால் தொடர்ந்து அதையே செய்து கொண்டிருக்கும்படி அழைக்கப்படவில்லை. அவர் தன்னை மாதிரி வாழும்படிதான் ஒரு வழியை காட்டியிருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பிதாவுக்கு மகிமை சேர்க்கும்படி அவருக்கு மகிமையான காரியத்தை தான் தொடர்ந்து செய்தார். அதே போல நாங்களும் நீங்களும் இயேசுவுக்கு மகிமையாக, இயேசுவுக்கு சாட்சியாக வாழும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை புரிந்து கொண்டு இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியான தேவன் என்ன சொல்லுகிறாரோ
அதன்படியே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக ஒரு மெய்யான விடுதலையான வாழ்வு உண்டு. இது வேத வார்த்தையின்படி சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் ஒவ்வொருவரை விடுதலையாக்கும். May God be with you.